மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவின் 77வது பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகளை வழங்கி அக்கட்சியினர் கொண்டாடினர். பெரியார் பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள் மற்றும் வைகோ பிறந்தநாள் என முப்பெரும் விழாவாக மதிமுக சார்பில் சென்னை எழும்பூரில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன், ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு கணேசமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் வைகோவின் மகன் துரை வைகோ கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சேலை, தள்ளுவண்டி, ரிக்ஷா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் வெங்கடேச பண்ணையாரின் 18வது நினைவு தினத்தை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான அம்மன்புரத்தில் அஞ்சலி செலுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. நினைவு தினமான வரும் 26ஆம் தேதி ஊருக்குள் வெளியாட்கள் யாரும் வரக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி போல்டன்புரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் திரு தாமஸ் சார்பில் சுமார் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அமமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அணையில் துணி துவைக்க சென்ற இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். பெங்களூருவைச் சேர்ந்த ஷமீர் என்பவர் தனது மனைவி முஸ்கானுடன் சூளகிரியில் உள்ள மாமியார் வீட்டிற்கு சென்றிருந்தார். வேம்பள்ளி அணைக்கு ஷமீர், முஸ்கான் மற்றும் மாமியார் பச்லூன் ஆகிய மூவரும் சென்றிருந்த நிலையில் ஷமீர் நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அவரை காப்பாற்ற முயன்ற அவரது மனைவி முஸ்கான், மாமியார் பச்லூன் ஆகிய இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சூளகிரி போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் பாகனேரி அருகே உள்ள ஆலங்குளத்தான்பட்டி கிராமத்தில் புகுந்த 15 அடி நீள மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதியில் இருந்து பல வகையான மரங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் வெட்டப்பட்டதாகவும் இதனால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் கிராமத்திற்குள் நுழைவது தொடர்கதையாகி வருவதாகவும் கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சிவகங்கையில் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட ஆசிரியை உயிரிழந்ததால் அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். கோமாளிப்பட்டி ஊராட்சி பள்ளியில் இடைநிலை ஆசிரியையாக பணியாற்றி வந்த பாரதி என்பவர் சிவகங்கை தெப்பக்குளம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு குழந்தை பிறந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தவறான சிகிச்சையால் தான் பாரதி உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள சொத்தவிளை கடற்கரையில் ராட்சத அலையில் சிக்கி 64 வயது முதியவர் உயிரிழந்தார். தெற்கு பணிக்கன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்ற 64 வயது முதியவர் தனது மகள் மற்றும் பேர பிள்ளைகளுடன் சொத்தவிளை கடற்கரைக்கு சென்றிருந்தார். கடலில் குளித்துக் கொண்டிருந்தபோது ராட்சத அலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்ட அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கடலோர காவல் குழுமத்தினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பொது இடங்களில் குப்பை கொட்டினால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள சென்னை மாநகராட்சியின் திடக்கழிவு மேலாண்மை துணை விதிகள் படி பொது மற்றும் தனியார் இடங்களில் குப்பைகளை தூக்கி எரிப்பவர்கள் மற்றும் வாகனங்களில் இருந்து குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது 500 ரூபாயும், சாக்கடை மற்றும் திரவ கழிவுகளை நீர்நிலைகள் மற்றும் மழைநீர் வடிகால்களில் கொட்டும் நபர்கள் மீது 100 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்தமானைச் சேர்ந்த 60 வயதான ஃபாத்திமா என்பவர் சிகிச்சைக்காக கேரளா செல்ல அந்தமானில் இருந்து தனது கணவர் பீர் முகமதுவுடன் சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். கோவை வழியாக கேரளா செல்ல திட்டமிட்டிருந்த அவர் பயணத்துக்காக தயாராக இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவ குழுவினர் அவரை பரிசோதித்ததில் அவர் உயிரிழந்தது தெரியவந்தது.
சென்னை கோயம்பேட்டில் புதிதாக மேம்பாலம் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் பாதுகாப்பற்ற முறையில் தொழிலாளர்கள் வேலை செய்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரும்பு கம்பிகளை வெல்டிங் மூலம் இணைக்கும் பணியின் போது சாலைகளில் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மீது தீப்பொறி படுவதால் அவர்கள் அச்சமடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் என ஒரே நாளில் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து நோய் தொற்று உறுதியான மாணவர்களுடன் படிக்கும் அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகள் திறக்கப்பட்டதில் இருந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என 66 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி அருகே தனியார் வங்கி அதிகாரியிடம் 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மாராங்கோணம் பகுதியைச் சேர்ந்த தனியார் வங்கியில் பணிபுரியும் பிரவிஷ் என்பவர் 9ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் 10 லட்சம் ரூபாய் பணத்துடன் சென்றபோது அவரை வழிமறித்த அடையாளம் தெரியாத கும்பல் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வள்ளியூர் அருகே பதுங்கியிருந்த கொள்ளையர்களை கைது செய்து 4 லட்சம் ரூபாயை மீட்டனர். பெங்களூருவில் தேவசிக்கனஹள்ளி பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கேஸ் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயில் சிக்கிய பெண்களை மீட்க முயன்றனர். அதற்குள் கட்டடம் முழுவதும் தீ பரவியதால் அவர்களை மீட்க முடியவில்லை. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தீ அணைக்கப்பட்டு இருவரது உடல்கள் மற்றும் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டனர். சிவகங்கை அருகே பாஜக பிரமுகரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தேவக்கோட்டை அருகே பெரியகாரையைச் சேர்ந்தவர் கதிரவன். பாஜக பிரமுகரான இவருக்கும் காவண வயலைச் சேர்ந்த பெரியசாமி, வீரபாண்டி ஆகியோருக்கு இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கதிரவனை பெரியசாமி மற்றும் வீரபாண்டி ஆகியோர் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் தேடி வருகின்றனர். தென்காசி அருகே விவசாய பண்ணைக்குள் புகுந்த 12 அடி நீள ராஜநாகம் வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர். கடையம் வனசரக எல்லைக்கு உட்பட்ட கோவிந்தபேரி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான விவசாய பண்ணையில் சுமார் 12 அடி நீளமுள்ள ராஜநாக பாம்பு இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி ராஜநாகம் பாம்பினை பிடித்தனர். பின்னர் அது கல்லாறு வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விடப்பட்டது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக விவேக் ராம் சௌதாரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய விமானப்படையின் தளபதியாக RKS பத்தாரியா செயல்பட்டு வருகிறார். இவரின் பதவிக்காலம் இம்மாதம் 30ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக விவேக் ராம் சௌதாரியா நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. தற்போது விமானப்படையின் துணை தளபதியாக செயல்பட்டு வரும் விவேக் ராம் சௌதாரி விமானப்படையின் தளபதியாக விரைவில் பொறுப்பேற்பார் என கூறப்படுகிறது.